வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து 2 கட்டில் ஒயர் கூட எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பிளாக் கலரில் வந்து 15 ஒயரும் ரோஸ் கலரில் 10 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். 6 அடியில் 15-25 பூ வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச ஒயர் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எது ஃபஸ்ட்டு அதிகமாக கட் பண்ணியிருக்கோம், பிளாக் கலரில் வந்து 15 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். அதனால் பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஒயரை 2ஆக மடிச்சுக்கணும். மடித்து பாருங்கள், ரொம்ப விடக்கூடாது, இந்த அளவுக்கு விட்டால் போதும். விட்டுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். சுற்று ஒயரும் அதே மாதிரி நம்ம அளவு முன்னாடி வச்சுருந்தீங்களா, அந்த பிளாக் கலர் ஒயரில் அளவு வச்சு நம்ம ஒயர் எடுத்துக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து 2 சரிசமமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே அளவு எடுத்துக்கணும். இப்போ அடுத்த பூவும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பிளாக் கலரில் 5 பூ போட்டுட்டோம். அடுத்தது வந்து பிங்க் கலர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மாற்றி மாற்றி போட்டுடணும். பிளாக் கலர் 5 போட்டிருக்கோம். அடுத்தது ரோஸ் கலர் வந்து நம்ம 5 பூ போட்டுக்கணும். அடுத்தது அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கணும். 25 பூ போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த ஒயரில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம சுற்று ஒயர் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணோம். 5 பூ போட்டுட்டு அப்படியே இந்த சைடு 2 பிளாக்கு 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். போட்டுவிட்டால் 9 லைன் வந்துச்சு. 9வது லைன் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரே பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பிங்க் கலர் போட்டதுனால அந்த பிங்க் கலர் 5 லைன் முடிஞ்ச பிறகு பிளாக் கலர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பிளாக் கலரில் இந்த சைடு 2 மாற்றி 2 பக்கம் 2 லைன் போட்டுக்கணும். போட்டு முடிக்க போகிறோம். இதில் வேணால் அடியில் வேணால் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்குன்னா நம்ம தொடர்பு குச்சி உள்ள சொருகிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுற்று ஒயர் வந்து நம்ம இதிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே நம்ம கண்டினியூவாக தொடங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பிங்க் கலர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தொடப்பு குச்சி சொருவுனா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு 4 பூ மாதிரி சொருகிக்கணும் உள்ள. நீங்கள் எங்கே வச்சுன்னு கூட நான் பார்க்கல, தெரியல. இப்போ சொருகி அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இல்லைங்களா, பாக்ஸ் நாட்டை அதே மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ போடுறப்ப நல்லா இழுத்து இந்த ஒயரோட லூஸ் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணும். நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணுன்றது தெரியாத மாதிரி போட்டுக்கணும். இப்போ அப்படியே தொடர்ந்து 5 லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம போடுறப்ப 5 லைன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே எப்படி நம்ம ஒயரு நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்த கலர் ஒயரு, இப்போ பிங்க் கலர் போட்டுட்டு வரோம், அடுத்தது வந்து பிளாக் கலர் ஒயரு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் பிங்க் கலர் 5 லைன் முடிச்சுட்டு அடுத்தது பிளாக் கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே நம்ம எப்படி ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் பிளாக் கலரும் ஒயிட் போடணும். அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க்கு, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் மறுபடியும் பிங்க்கு, அப்படியே மாற்றி மாற்றி 23 லைன் போட்டிருக்கேன். அந்த 23 லைனில்
நம்ம பிறகு போட்டு முடிச்சிட்டோம். மேலே வந்து 23 லைன் போட்டிருக்கோம். போட்ட பிறகு இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கைப்பிடிக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து உள்பக்கம் பாருங்கள் சொருகணும். 3வது பூவில் சொருகணும். இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா பூ ஒரு லைன் எடுத்தால் நம்ம ஃபுல்லாக சொருகக்கூடாது. அப்படி சொருகணுமா அடுத்த பூ சொருகிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா ஒயரையும் 3வது பூவில் சொருகி விட்டுட்டு ஒரு பூ மட்டும் சொருகி விட்டுட்டு அப்புறமா இழுத்து நம்ம சொருகிக்கலாம். அந்த மாதிரி சொருகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்படி சொருகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஒயருடைய நுனி பகுதியை வந்து சிசரில் நல்லா ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டு அந்த சொருகிறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து அடிபாகம் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.